ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஸ்வீட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான வெஜ் புலாவ் பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 300 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிடி அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பீன்ஸ் 13 அளவு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 8 எடுத்திருக்கேன். நீங்கள் இது குட்டி குட்டியாக இருக்கும். நான் எப்பொழுதுமே எல்லா ஃபுட்லேயும் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். அதனால் நான் கம்மியாக தான் எடுப்பேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் 5, கிராம்பு 5, கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 2 குட்டி பே லீஃப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன். அடுத்ததாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரிசி 300 கிராம் எடுத்துருக்கிறதுனால 600 ml அளவு தண்ணி எடுக்க போகிறோம். 1க்கு 2 மடங்கு தண்ணி எடுப்போம். அதுக்கு நான் பாதி அளவுக்கு, அதாவது 300 ml அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஏலக்காய், எக்ஸ்ட்ரா கிராம்பு, பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ள சேர்த்துங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு உள்ள சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் உள்ள சேர்த்துடலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், கடைசியாக பச்சை பட்டாணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா முந்திரியை நான் நெய்யில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் இதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். போட்டு வச்சுருங்க. இது லைட்டாக கொதி வரட்டும். தண்ணி இந்த அளவு கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போவே சேர்த்துருங்க. அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்மளோட புலாவ் கொஞ்சமாக லைட்டாக இந்த பிசுபிசுப்பு தன்மை இந்த லைட்டாக தண்ணியோடு இருக்கும்போதே இதை நம்ம தம் வச்சிடலாம். இப்படியேவும் வேக வைக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ தம் வைக்க போகிறோம். நல்ல கனமான ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது மேலே இப்போ நம்ம புலாவ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேன் தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இப்படி சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. நம்ம புலாவ் சூப்பராக தயாராகிடும். தம்மில் வைக்கிறதுக்கு நம்ம பேனை எடுத்து
கல் மேலே வச்ச உடனே கொஞ்சமாக நான் குங்குமப்பூ எடுத்து தூவி விட்டுக்கிறேன். இப்போது மூடி போட்டு தம்மில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் இப்படியே சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட புலாவ் பயங்கர வாசமாக இருக்குது. அதுவும் சாஃப்ரான் போட்டதுக்கு அதுக்கும் வாசம் பயங்கரமாக தூக்கலாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட புலாவ் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட புலாவ் வந்து அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக அப்படி சாஃப்ரான் அந்த ஃப்ளேவர், சாஃப்ரான் ஃப்ளேவர், வெஜிடபிள், முந்திரி எல்லாம் சேர்த்து பயங்கரமாக இருக்குங்க. நல்ல உதிரியாக எவ்வளோ சூப்பராக ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள். அரிசி ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட புலாவ் சூப்பராக கம்மன்னு சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.